விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த வாக்குச்சாவடி பொதுமக்கள் மிக பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. என்னதான் ஆட்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் இன்று வாக்குப்பதிவானது காலை முதலே தொடங்கியுள்ளது. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் வாக்கு வங்கி யாருக்கு செல்லும் என்ற பெரும் கேள்வியும் முற்றிலுமாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு பரபரப்பான சூழலும் தான் ஏற்பட்டுள்ளது. திமுகவின் வாக்கு சதவீதத்தை குறைக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என அடுத்தடுத்து நடந்த பிரச்சனைகள் திமுகவிற்கு எதிராகத்தான் வந்துள்ளது. தற்பொழுது காலை 6 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்பொழுது வரை நடைபெற்று வருகின்ற நிலையில் வாக்கு செலுத்த வந்த பெண் ஒருவரை மர்ம நபர் திடீரென்று கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். இதனால் விக்கிரவாண்டி தொகுதி சற்று பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் கொசப்பாளையம் மையத்தில் வாக்களிப்பதற்காக வந்த கனிமொழி என்ற பெண்மணி வந்துள்ளார். அவர் வாக்களிப்பு செலுத்தும் பொழுது திடீரென்று மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தி ஓட்டம் விட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் அவரை பிடித்துள்ளனர். பின்பு போலீசார் விசாரணை செய்ததில் குத்திய நபர் பெண்மணியின் முன்னாள் கணவர் என்பது தெரிய வந்துள்ளது. முன்விரோத காரணமாக இவ்வாறான தாக்குதல் நடத்தியதாகவும், மேலும் நீண்ட நாட்களாக என்னுடைய முன்னாள் மனைவியை பார்க்கவில்லை, தற்பொழுது பார்த்ததால் ஆத்திரத்தில் குத்திவிட்டேன் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதனால் அந்த மையத்தில் மட்டும் சுமார் 1.5 மணி நேரம் வாக்கு சாவடி மையம் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாக்கு சதவீதம் தாமதமாக மீண்டும் அதிகரிக்குமா என்பதும் தற்பொழுது விசாரணையின் மூலமாக வாக்குச்சாவடிக்கு மீண்டும் அனைவரும் செல்லுங்கள் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சி தோற்கடிக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறும். எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு விதமான பணங்களையும் பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடைத்தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் 40 தொகுதி மக்களவை தேர்தலில் வெற்றியடைந்ததற்கு பயனளிக்கும். இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைந்தால் 40 தொகுதிகள் வெற்றியும் தோல்விதான் என்பதற்கேற்ப விமர்சனங்களும் மாறும் என்ற தகவலால் என்ன செய்வார்களோ தெரியவில்லை. அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. மாறாக பாமகவிடமோ நாம் தமிழரிடமோ விக்கிரவாண்டி தேர்தலில் தோல்வியடைந்தால் மிகப்பெரிய ஒரு படு கேவலமான தேர்தலாக இது மாற்றப்படும், கரும்புள்ளியாக திமுகவிற்கு அமைந்துவிடும் என்று ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரை கண்டித்துள்ளார். இதனால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது.